வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இந்த வாரத்தின் அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருப்பது தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான இல்லம் தாவுல்லா அவர்களை. வணக்கம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்களே, 16 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் பாராளுமன்ற கதிரையை அலங்கரித்திருக்கிறீர்கள். மக்களுக்கு அதனூடாக பல சேவைகளை செய்திருக்கிறீர்கள். ஒரு தசாப்த காலமளவில் நீங்கள் அமைச்சராக பதவி வகித்திருக்கிறீர்கள். அதிகாரத்தோடு இருந்த நீங்கள் இவ்வாறு அதிகாரம் இல்லாத நிலையில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்கிறது? அதிகாரத்தோடு இருந்த ஒருவர் அதிகாரம் இல்லாதவராக மாறுகிற போது என்ன மாற்றத்தை காண்கிறீர்கள்? உண்மையில் 16 ஒரு தசாப்தம் அல்ல. நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் இருந்த காலங்களிலே ஒரு 5-6 மாதங்களை தவிர மற்ற காலம் எல்லாமே அமைச்சராக இருந்திருக்கின்றேன். உண்மையில் இதொரு காலத்தின் தேவை என்று நான் அதனை கருதுகிறேன். ஏனென்றால் நாங்கள் சமூகத்திற்கு அல்லது நாட்டிற்கு உண்மைக்குண்மையாக அரசியலை செய்கின்ற பொழுது, உண்மைக்குண்மையாக நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, உண்மைக்குண்மையாக நாங்கள் சிறந்த முறையில் அபிவிருத்திகளை செய்கின்ற பொழுது, அவைகள் சில நேரங்களில் பசிக்கின்ற ஒரு குழந்தை பசிக்காத ஒரு குழந்தைக்கு மேலும் மேலும் பாலூட்டுவதை போன்ற ஒரு நிகழ்ச்சி போல் தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஆகவே இந்த பிரேக், இந்த இடைவெளி காலத்தின் தேவை எனக்கு மாத்திரமல்ல, மக்களுக்கும் காலத்தின் தேவையாக இருந்து இதனை மற்ற இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. மாத்திரமல்ல, மக்களை பொறுத்தவரையில் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எது சரி பிழை என்பதனை நன்றாக சிந்தித்து செயற்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் சுமை இருக்கிறது. அப்படியே சுமையை நாங்கள் அதிகாரம் இல்லை என்பதற்காக மக்களினுடைய சுமையை அல்லது சமூகத்தினுடைய சுமையை இறக்கி வைப்பது என்பதல்ல. சுமை இருக்கிறது. கவனமாக பொறுமையாக நாங்கள் அவதானித்து கொள்ளக்கூடிய நிலைமைகளையும் ஒரு ஆறுதலையும் தந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஒரு காலத்தில் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தீர்கள். இன்று ஒருவித அஞ்சாத வாசத்தை கடைபிடிப்பதாக தோன்றுகிறது. எந்த ஒரு அரசியல் கூட்டத்திலும் உங்களை காண முடிவதில்லை. எந்த ஒரு ஊடக அறிக்கையோ மக்கள் சார்பாக பேசுவதை காண முடியவில்லை. ஏன் அரசியலிருந்து ஒதுங்கிவிட்டீர்களா? இல்லை என்றால் ஒதுக்கிய மக்களுக்கு இழப்பினுடைய அருமையை புரிய வைக்க முயற்சிக்கிறீர்களா? நல்ல கேள்வி. உண்மையிலேயே எல்லாமே ஒரு 6 மாதங்களுக்கு உட்பட்ட விடயம்தான். ஆகவே அதனை ஒதுங்கியதென்றோ அல்லது அவர்களுக்கு விளங்கட்டும் என்றது மாத்திரமாக அல்லாமல் சிலவற்றை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் சில அரசியல் கட்சிகளுக்கு, தலைமைகளுக்கு. அவர்கள் ஏதாவது நலவுகள் செய்யட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டத்திலும் அவர்கள் நலவுகளை செய்யாமல் விட்டால் அது மிகவும் ஆபத்திலே முடிந்துவிடும் என்பதற்காக பிரார்த்தனைகளோடு அவர்கள் செய்ய வேண்டும். இருந்தாலும் நாங்கள் சில இடைவெளிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு தான் பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது நான் இப்பொழுது இந்த விடயங்களை உண்மையிலே நீங்கள் அழைத்ததனால் அங்கு வந்திருக்கின்றேன். உண்மையில் சரியான ஒரு களத்தை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய அந்த அதிர்வு நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கேட்கின்ற கேள்விகளினூடாக மக்களுக்கு சில தெளிவுகளை நாங்கள் கொடுக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். கட்சி ரீதியான வேலைகள் அவைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாருக்கும் அஞ்சாத ஒரு அரசியல்வாதி நீங்கள். மனதில் பட்டதை அப்படியே கூறிவிடக்கூடிய ஒரு இயல்பு உங்களிடம் இருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நேர்மையாக பேசி நேரடியாக மக்களுக்கு உதவிகளை செய்து நிலையான அபிவிருத்திகளை செய்த நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுகிறீர்கள். மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து நீங்கள் செயற்படாததன் காரணத்தினால் இந்த நிலைமை ஏற்பட்டதா, அல்லது மக்கள் உங்களது மன ஓட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? நான் முன்பு சொன்னேனே, ஒரு காலத்தின் தேவை இப்படி இருந்திருக்கிறது என்று சொல்லி. மக்களும் நமது ஓட்டத்தினை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவர் சில நேரம் நீங்கள் கேட்டதை போன்று நாங்கள் மக்களின் ஓட்டத்தின் பின்னால் நான் போவதன் மூலம் ஒரு துரோகத்தனமான அரசியலை செய்கின்றவனாக,
நாட்டிலே முஸ்லீம்கள் எல்லோரும் இவ்வாறானவர்கள், இப்படித்தான் அவர்கள் தொப்பி பிரட்டுகின்றவர்கள், தொப்பி திரும்புகிற பக்கம் போகின்றவர்கள் என்ற நிலைப்பாடுகளுக்கு இல்லாத அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள், நன்றி உணர்வுகள் உள்ள அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லியாக வேண்டும். தோற்பது வெல்வது என்பது ஆண்டவனுடைய அவருடைய தீர்ப்பிலே இருக்கின்ற விஷயம். ஆகவே தோற்பது வெல்வது என்பதற்காக நாம் எடுக்கின்ற நிலைப்பாடுகளை உண்மையிலே மாற்றக்கூடாது. தலைமைத்துவம் என்பது எல்லா மக்களும் சொல்கின்ற பக்கம் போகின்றது தலைமைத்துவம் அல்ல. தலைமைத்துவம் எடுக்கின்ற முடிவின் பின்னால் மக்களை கொண்டு போவது தான் தலைமைத்துவம் என்று நான் மாத்திரமல்ல, அஷ்ரஃப் மாத்திரமல்ல, இந்த தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். சில வேளைகளில் மக்களினுடைய மன ஓட்டங்களிலே சில தவறுகள் என்று சொல்வதை விடவும் ஒரு வித்தியாசமான போக்கு இருந்தால் கூட அதற்காக நாங்கள் சிலவற்றிலிருந்து மாறுபட முடியாது. உதாரணமாக கடந்த ஜனாதிபதி தேர்தல், அது உங்களுக்கு தெரியும் நன்றாக. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் மஹிந்த ராஜபக்சோடு நாங்கள் அவருக்கு கூட இருப்பதற்கான தேவை இருந்தது. சமூக ரீதியாக வேறு பேரன் பேசல்கள் அல்லது பண கொடுக்கல் வாங்கல்கள் மற்ற கட்சிகள் என்று இப்பொழுது கதைக்கிறார் போல் செய்கின்ற ஒரு விடயம் அல்ல அது. மஹிந்த ராஜபக்ச அவர்களை 2005ஆம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்குகின்ற பொழுது தேசிய காங்கிரஸ் கிழக்கு மாகாணத்திலே அழைத்து சென்று வந்து 3-4 விடயங்களை கேட்டது மிகவும் தெளிவாக. ஒன்று, இந்த நாட்டிலே எங்களுக்கு அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், வடகிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு நிம்மதி வேண்டும், கிழக்கு மாகாணத்தை பிரிப்பதன் மூலம் கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஒற்றுமை வேண்டும், இந்த கொலைகள் பள்ளிவாசல்களில் அதே போன்று வயல்களில் அல்லது கடல் தொழில் செய்கின்ற இடங்களில் மீன் சந்தையிலே குண்டு வெடிக்கின்ற நிலைமை மாற வேண்டும், அச்சமில்லாத ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும் என்று மிகவும் இதே சுத்தியாக நாங்கள் அதனை அந்த எங்களுடைய மாநாடு ஒன்றிலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். உண்மையில் அப்பொழுதும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு குறைவான வாக்குகளை முஸ்லீம் மக்கள் அளித்திருந்தார்கள். சில வேளை அவரை பற்றி அறிந்திருக்காத நிலையில் என்றிருக்கலாம் என்று கூட சொல்லலாம். ஆகவே இந்த 2005ஆம் ஆண்டு தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வெற்றியடைந்த பின்னர் எந்த வகையில் என்பதல்ல, முதலாவது வடக்கு கிழக்கு மாகாணம் பிரிக்கப்படுகின்ற சூழ்நிலை வந்தது. வடக்கு கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட வேண்டும் என்று 2003 நினைக்கின்றேன் முதலாக கிண்ணியாவில் வைத்து ஒரு கூட்டத்திலே நான் தான் முதலாவதாக பேசினேன். அந்த சந்தர்ப்பத்தில் அதொரு பகடியாக சில முஸ்லீம் மக்களை பகடியாக பார்த்திருந்தார்கள், தமிழ் மக்களினை ஒரு துவேசியாக பார்த்திருந்தார்கள். ஆனால் சிங்கள மக்கள் நடக்க முடியாத ஒன்றை பற்றி பேசுகிறாரே என்ற ஒரு நிலைமை எல்லா இடங்களிலும் ஏற்பட்டது. தமிழ் தலைமைகள் பேசவில்லை, முஸ்லீம் தலைமைகள் பேசவில்லை, சிங்கள தலைமைகள் பேசவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் பேசிய அந்த விடயம் எங்களுடைய கண் முன்னே அந்த விடயம் நடந்தது. வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டது. அது ஒரு புறம் இருக்க, பயங்கரவாதம் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யப்பட்டது. பயங்கரவாதம் என்பது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இருந்த ஒரு பிரச்சனை அல்ல. குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இப்பொழுது கூட காணாமல் போனோர் என்று எத்தனை தாய்மார்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளைஞனை, ஒரு யுவதியை வெளியே கொண்டு வர முடியாமல் தாய் தந்தையர்கள் பட்டபாடு எத்தனையோ பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். சாதாரணமாக தன்னிடம் இருக்கின்ற பணத்தை எடுத்து ஒரு தொழிலை செய்ய முடியாத தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். சில வேளைகளில் கோயில்களுக்கு சென்று வழிபட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பூசாரிமார் வெடிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் அரசியல் தலைமைகள் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது முற்றுமுழுதாக, அதாவது இது ஒரு விடுதலை புரட்சி என்ற பெயர்களிலே நடந்தாலும் கூட முற்றுமுழுதான படுகொலைகளாகவும் ஒரு வரலாற்று ஒரு சோகமான நிகழ்வும் நடந்தது. ஏதோ அது நிறுத்தப்பட்டது. ஆகவே எங்களுடைய முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல, ஏன் புலனறுவை மாவட்டத்தில் பங்கரான பள்ளித்திடல், வீடுகளுக்குள் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை பள்ளிக்கு அழைத்து எத்தனையோ பேர் வெட்டு வைத்து கொல்லப்பட்டார்கள். எங்களுடைய பள்ளிவாசல்களில் ஒன்று கூடி ஒவ்வொரு ஊரிலும் இருந்து எப்பொழுது நாங்கள் வெளியேறுவது சொப்பின்பேக்கோடு என்று நிலைமை இருந்தது. வடமாகாணத்திலிருந்து அன்று சொப்பின்பேக்கோடு மாத்திரம் வந்த மக்கள் இன்னும் குடியேற முடியாத நிலை, எத்தனையோ அரசியல் தலைமைகள் முயற்சிகள் எடுத்தும் முடியாத நிலைமையிலே அந்த மக்கள் வாழ்கிறார்கள், போவதா இல்லையா என்று. இவைகளெல்லாம் எங்களுக்கு நிதர்சனமாக ஒரு அரசியல் தலைமை செய்து தந்ததன் பிறகு
அது அப்படி இருக்க தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய வேண்டுதலும் அதுதான். முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஸ்தாபனத்தை அவர் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்ததே இந்த படுகொலைகள் தான். முதலாவது அகதியாக தலைவர் அஷ்ரப் அவர்களைத்தான் அவர்கள் விரட்டியிருந்தார்கள். அவர்தான் முதலாவதாக கொழும்புக்கு வந்து குடியேறினார். இவைகள் செய்து தந்த ஒரு நிலைமையில் ஒரு தலைமையை உடனடியாக எல்லோரும் மாறுகிறார்கள், எல்லோரும் போகிறார்கள் என்பதற்காக நான் உடனடியாக அந்த அரசியல் இதிலிருந்து நான் மாற முடியாது. அது தர்மம் அல்ல. என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதுவும் நான் மக்களுக்காகவே செய்தேன். வேறு பணங்களை பெற்றுக்கொண்டு செய்தேனா மற்றவர்கள் செய்வதை போன்று, அல்லது மில்லியன் கணக்கில் பேரன் பேசி செய்தோமா, அல்லது வேறு காரணங்களுக்காக நாங்கள் அதை செய்யவில்லை. எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த நாட்டிலே நேர்மையான முஸ்லீம் அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள் என்பதை நான் செய்து காட்டியாக வேண்டும். வெற்றி தோல்வி என்பது வேறு. சில வேளைகளில் அவர் வென்றிருந்தால் என்கின்ற நிலைமை இருக்கிறது. வென்றிருந்தால் முஸ்லீம் ஒருவர் என்று அங்கு சொல்லுவதற்கு ஆள் இல்லாமையே போயிருக்கும். அவ்வாறான ஒரு சூழ்நிலையும் யோசித்து பார்க்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது தோல்வி கண்டிருக்கலாம், பாராளுமன்றம் செல்லாமல் இருக்கலாம், இன்னொருவர் வென்றிருக்கலாம், இன்னொருவர் ஜனாதிபதியாக போயிருக்கலாம். ஆனால் இவைகள் காலத்தால் மாறக்கூடியதுகள். நாங்கள் நினைக்காத விடயங்கள் தான் நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே எப்பொழுதுமே நாங்கள் ஒரு நன்றியுடையவர்களாக, நன்றி அந்த விடயத்தை நாங்கள் நினைத்தவர்களாக. நான் அந்த கேள்வி இப்படி கேட்கலாமா? நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு காட்டிய நன்றியை உங்கள் பகுதி மக்கள் உங்களுக்கு காட்டவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை? அப்படி பகுதி மக்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று நாங்கள் கொள்ளலாம். பகுதி மக்கள் கொள்ளவில்லை என்பதை விட பகுதி மக்கள் நீண்ட காலமாக அரசியல் தலைமைகளால் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள். உதாரணமாக நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லப்போனால் நிறைய நாங்கள் சொல்லலாம். 2005ஆம் ஆண்டு கூட ஒரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது தலைவர் அஷ்ரப் இருந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார், உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்கின்ற தலைவரை சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் போவதில்லை என்று சொல்லியிருந்தார். பிறகு சந்திரிகாவோடு அவரை வெல்ல வைத்து முஸ்லீம்களை வாக்கு போடும்படி கூறியிருந்தார். அதன் பிறகு அவர் மரணித்த பின்பு நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை சொன்னோம். 2005ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு இவர்கள் வேறு ஒரு அணியிலே நின்றார்கள். சரி, 2005ஆம் ஆண்டு இந்த வேறு அணியிலிருந்து மக்களை திசை திருப்பினாலும் 2010ஆம் ஆண்டு இவ்வளவு சூழ்நிலையும் வடகிழக்கிலே நடந்து வடகிழக்கிற்கு வெளியிலும் வாழ்கின்ற முஸ்லீம்களும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கின்ற சூழ்நிலையில் கூட அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் விருப்பமில்லாமல் இருக்கவில்லை. இந்த சுதந்திரத்தை பெற்று தந்த மஹிந்தவிற்கு வாக்கு போடுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தாலும் நமது கட்சிகள் என்று சொல்லுகின்ற இந்த கட்சிகளும் தலைமைகளும் சரத் பொன்சேகா அவர்களை அந்த நேரத்திலே கொண்டு வந்து இவர்தான் எங்களுடைய வேட்பாளர், இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்பினார்கள். அதுவும் இன்றைய அரசியலும் இன்று நாட்டிலே இருக்கின்ற இனவாதங்களுக்கும் ஒரு முக்கியமாக ஒரு காரணியாக நான் அதனை பார்க்கிறேன். ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள்? முஸ்லீம்கள் அன்றும் போடவில்லை, இன்றும் போடவில்லை, வருங்காலத்தில் போடுவார்களா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கும். ஆகவே இவர்களுக்கு உதவி செய்யப்போய் இன்னொரு ஒரு குழுவை நாங்கள் எதிர்ப்பதா என்று கூட மனிதன் எண்ணியிருக்கலாம். ஆகவே இவைகளெல்லாம் ஒரு குறுகிய அரசியல் லாபம் தேட நினைக்கின்ற அரசியல் கட்சிகளும் தலைமைகளாலும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்றுதான் நான் அதனை கருதுகிறேன். உதாரணமாக நாங்கள் வடகிழக்கு ஒரு புறம் வைத்து கொண்டாலும் வடகிழக்குக்கு வெளியிலே நான் சொல்ல வேண்டும். வடகிழக்குக்கு வெளியில் கடந்த கால அரசியல்களை பொறுத்தவரையில் பெரும்பெரும் அரசியல் தலைமைகள் முஸ்லீம்களில் இருந்திருக்கிறார்கள், தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், சிங்கள மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே சிங்கள மக்களோடு அண்டி போகின்ற, அவர்களோடு ஒன்றாக வாழ்கின்ற ஒரு அரசியல் நிலைமை இருந்திருக்கிறது. உண்மையாக யுஎன்பி எஸ்எல்எஃப் என்று வந்தால் ஒவ்வொரு வடகிழக்கு வெளியிலும் வாழ்கின்ற ஒவ்வொரு சிங்கள மக்கள், ஒவ்வொரு முஸ்லீம் மக்கள் வாழ்கின்ற கிராமங்களிலும் சிலர் நீல தொப்பியை போடுவார்கள், இன்னும் சிலர் பச்சை தொப்பியை போடுவார்கள். கடைசியில் நாட்டிலே வருகின்ற தலைவர் அல்லது தொகுதியிலே வருகின்ற தலைவர் எப்படியோ முஸ்லீம் மக்களும் அரைவாசி பேர் அவரை நேசிக்கின்றவராக இருந்திருப்பார்கள். ஆகவே ஒரு ஐக்கியமான ஒரு அரசியல் நிலைமை தான் அங்கே இருந்தது. யுஎன்பி தோத்தாலும் எஸ்எல்எஃபியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் அல்லது ஒரு தொகுதி எம்பி அந்த கிராமத்தை பார்க்கின்ற அளவுக்கான ஒரு நிலைமை இருந்தது. ஆனால்
முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸை உருவாக்கி வடகிழக்கு வெளியிலும் மக்களை அரசியல்மயப்படுத்துவதற்காக ஒன்று சேர்த்தார். சேர்த்துவிட்டு கடைசியிலே இந்த இனவாதம் என்ற ஒரு பெயரில் தன்னையும் வீழ்த்தப் போகிறார்கள், இனவாதியாக நம்மளை பார்க்கப் போகிறார்கள், முஸ்லீம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் என்ற ஒரு இனவாத போக்கை இருந்து விடுபட வேண்டும், யதார்த்தத்துக்கு மீள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்களை அவர் அரசியல்மயப்படுத்தி தன்வசம் எடுத்த பிறகு அவர் உடனடியாக நுவா என்ற கட்சியை உருவாக்கி முஸ்லீம் காங்கிரஸை அப்படியே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தமிழ் சிங்கள முஸ்லீம் எல்லா மக்களுக்குமான அரசியலை செய்து வந்தார். ஆகவே இந்த நிலைமை அவர் இருந்திருந்தால் அதுதான் தொடர்ச்சியாக நடந்திருக்கும். அவருடைய மரணத்தின் பின்பு அரசியல்வாசிகளுக்காக முஸ்லீம் காங்கிரஸ் என்ற பெயரையே மீண்டும் எடுத்து முஸ்லீம் என்று எல்லா இடங்களுக்கும் சென்று அரசியல் ரீதியான இந்த பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற பொழுது வடகிழக்குக்கு வெளியில் வாழ்கின்ற முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வடகிழக்குக்கு வெளியில் இனவாதம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய சுயலாபங்களுக்காக மாத்திரம் பேரம் பேசி வாக்குகளை முஸ்லீம் வாக்குகளை அவர்களுக்கு எடுத்து கொடுத்து விட்டு கடைசியில் முஸ்லீம்களுக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு விடயத்திலும் ஏதாவது ஒரு புண் இருக்க வேண்டும். அந்த புண்ணை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக எனக்கு பாருங்கள் நான் நோயாளியாக இருக்கிறேன், புண்ணாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டு முஸ்லீம்களுடைய வாக்குகளை எடுத்து அதன் பிறகு அவர்களுடைய சுயநலங்களை பார்க்கின்ற ஒரு அரசியல் நிலைமைதான் உண்மையிலேயே கடந்த காலங்களில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த தோற்றுவிப்பின் காரணமாகத்தான் 2010ஆம் ஆண்டும் மக்கள் வாக்கு போடாமல் விடுவிக்கப்பட்டார்கள். அதேபோன்று இன்னும் எத்தனையோ முஸ்லீம் குழுக்கள், அரசியல் குழுக்கள் என்ற பெயர்களில் ஊடகங்களில் உண்மையில் ஒரு ஊடக தர்மத்திற்கு முரண்பாடான முறையிலே ஒரு இனத்தவரை பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் பயங்கரமாக நடைபெற்றிருக்கிறது. இவைகள் துவேஷத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இவைகள் மக்களுடைய மனங்களிலே சில மாற்றங்களை துவேஷ ரீதியாக இன ரீதியான ஒரு போக்கினை கொண்டு வந்திருக்கிறது. இவைகளால் தான் நாங்கள் இந்த கடைசி தேர்தலிலே எங்களுடைய உண்மையான நிலைமையை மக்கள் புரிந்து கொள்வதற்கு முடியாமல் வேறு ஒரு இனவாத செய்திகளையும் அல்லது ஒரு சுயநலமான அரசியல் போக்காளிகளால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமலும் சில நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டது. ஆனால் இப்பொழுது அவைகள் படிப்படியாக மக்களுக்கு தெரிந்து கொண்டு வருவது உண்மையில் பார்த்து கொண்டிருக்கின்ற எமக்கு ஒரு 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 திருப்தியாக இருக்கிறது. உங்களுடைய அரசியல் வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக உங்கள் மகனை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்தது ஒரு காரணம் என பிரதேச மக்கள் சிலர் கூறிக்கொள்கிறார்கள். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது மகன் என்கின்ற ஒரு விடயம் அங்கே இல்லை. உண்மையிலே எல்லோரும் அரசியலிலே ஒவ்வொரு ஊரிலும் கட்சியிலும் இருக்கின்றவர்கள் இன்னாரை போடுங்கள் என்று எல்லோரும் ஆலோசனை கூறியதற்கு இணங்க சில பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக அவர்களை வேட்பாளராக நிறுத்தினோம். அவரும் ஒரு வேட்பாளர், அவரும் கட்சியின் ஒரு மூத்த அங்கத்தவர். ஆகவே அந்த அடிப்படையில் மற்ற இடங்களுக்கு நிறுத்தியதை போன்று அவரை நாங்கள் நிறுத்தி கடைசியில் வாக்கின் அடிப்படையில் கூட அதிகமாக எடுத்தவர்களை நிறுத்துவதற்கு செய்ததன் மூலம் உண்மையில் நேர்மையான ஒரு அரசியல் அங்கே நடந்தது. கோடிக்கணக்கான பணம் அங்கே ஈட்டப்பட்டு அபிவிருத்திக்காக சேமிக்கப்பட்டிருக்கிறது. எங்கும் நடக்கக்கூடியதான தவறுகளெல்லாம் அங்கே இல்லாமல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பாதுகாவலனாக அங்கே ஒரு நிலைமை அங்கே நடந்திருக்கிறது. அது என்னுடைய விருப்பத்தில் நடந்தவைகள் அல்ல. இது சாதாரணமாக அந்த ஊர் மக்களினுடைய கட்சியினுடைய விருப்பத்திற்கிணங்க நடந்த ஒரு விஷயம். அவர் அதன் ஊடாகத்தான் அரசியலுக்கு வந்தார். அதே நேரத்தில் மாகாண சபை உறுப்பினர் தாவம் உங்களுடைய கட்சியிலிருந்து விலகி இப்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தாய் கட்சிக்கு சென்றிருக்கிறார். அவருடைய வெளியேற்றம் கட்சிக்குள் பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லையா என்பது ஒரு கேள்வி. அதே நேரத்தில் அவர் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, பிரபாகரனுக்கு முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட அவலநிலை தான் உங்களுக்கும் தேர்தலில் ஏற்படும் என்று அவர் ஒரு தேர்தல் காலத்தில் எடுத்து செய்தியாளர் மாநாட்டில் கூறியிருந்தார். அவ்வளவு காரமாக அவர் உங்களை விமர்சிக்க என்ன காரணம்? நீங்கள் தான் கேட்டீர்களே ஏன் மகனை நிறுத்தீர்கள் என்று. அதாவது இவர்களுக்கெல்லாம் இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. உண்மையில் சாதாரணமாக
அந்த உள்ளூராட்சி சபையில் என்ன நடந்தது, என்ன தவறுகள் நடந்தது என்ற விடயங்களை எல்லாம் அந்த அவர்களோடு இருந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மிக தெளிவாக சொல்லி அந்த தவறுகளிலிருந்து அந்த சபையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதும் அக்கரைப்பற்றை பொறுத்தவரையில் மக்கள் நீங்கள் நினைப்பது போன்று அங்கே இல்லை. ஆனாலும் கூட என்னை போன்றவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வேறு கட்சிகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அவ்வாறு தான் பேச வேண்டும். ஏதாவது ஒன்றை காம்புகளாக வருகின்றவர்கள் அப்படி பேசியாக வேண்டும். ஆகவே அது ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு என்னுடைய சமகாலத்தில் ஊடக துறையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ற வகையில் நீங்கள் உருவாக்கிய எத்தனையோ பேர் கடைசி நேரத்தில் உங்களை விட்டு சென்று விடுகிறார்கள். ஏன் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுகிறது? ஒரு அரசியல் ஒரு மிக பெரும் ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிலைமையாக நான் அதனை பார்க்கிறேன். உங்களுக்கு புரிந்திருக்கும். பலர் நாங்கள் பேர் சொல்ல தேவையில்லை. ஏன் இவ்வாறு ஒரு நிலைமை ஏற்படுகிறது? உங்கள் தலைமைத்துவத்தின் மீதான அதிருப்தியா, இல்லை அவர்களுடைய சுயலாபங்களுக்காக அடுத்த இலக்கை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்களா? அதனை உங்களுக்கே அது விளங்குகிறது. அதாவது இப்போ உண்மையில் அவர்கள் மாத்திரமல்ல, சாதாரணமாக இன்று நாட்டிலே தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளிலும் இருந்து வருகின்ற ஒரு விடயம் அது உங்களுக்கு தெரியும். யுஎன்பியிலிருந்து எஸ்எல்எஃபிக்கு போவார்கள், எஸ்எல்எஃபிலிருந்து யுஎன்பிக்கு போவார்கள், அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு போவார்கள். இப்பொழுது கூட நாங்கள் டிவியிலே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு அப்படி பேசியவர்கள் இப்பொழுது இப்படி பேசுகிறார்கள். இதே நிலைமை முஸ்லீம் காங்கிரஸில் நாங்கள் தலைவர் அஷ்ரப் அவர்களோடு இருந்து எல்லோரும் ஒன்றாக இருந்த கட்சி. தலைமையிலும் வழிநடத்தலிலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணங்களாகத்தான் நாங்கள் வெளியேறினோம். ஆனால் 15 வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது இருக்கின்றவர்கள் நாங்கள் பிளவிட்டோம், இப்பொழுதுதான் எங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி வெளியேறி வருகிறார்கள். இந்த நிலைமையில் நாங்கள் நேர்மையான அரசியலை கொண்டு செல்கின்றவர்கள், பணம் கொடுத்து அல்லது வேறு விஷயங்களை கொடுத்து செய்கின்றவர்கள் அல்ல. ஆகவே அவர்களால் நேர்மையாக போக முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் மாற வேண்டி வரும். நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களுடைய சுயலாபங்களை கருதி போகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அதற்காக நாங்கள் சோர்வடைய முடியாது. என்றால் இலக்கு என்பதும் கருத்து என்பதும் கொள்கை என்பதும் அது மாற முடியாது. அதற்காக நாங்கள் கொள்கை மாற்றவும் முடியாது. சரி, அதே நேரத்தில் ஏனென்றால் நான் இந்த கேள்வியை கேட்டதற்கு காரணம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய இஸ்தாபக தவிசாளர் ஷேக் இசுதீனை மேயர் பதவிக்கு நீங்கள் களமிறக்க இருப்பதாக ஒரு ஊடக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மையானது? நீங்கள் அழைப்பு விடுத்தால் அந்த மூத்த அரசியல்வாதி உங்களுடைய கோரிக்கையை ஏற்று குதிரை சின்னத்தில் தேசிய காங்கிரஸில் போட்டியிட முன் வருவாரா? உண்மையில் அதை பற்றி நாங்கள் இன்னும் சிந்திக்கவும் இல்லை. தேர்தல் என்பதற்கு எத்தனையோ நான் நினைக்கிறேன் மார்ச்சில் என்று சொன்னார்கள். இப்பொழுது நீண்ட தூரத்திற்கு போவதாக நாங்கள் அறிகிறோம். அவைகள் நேரம் வருகின்ற பொழுது நான் நினைக்கவில்லை அவர் இது சம்பந்தமாக நானோ அவரோ பேசிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே இல்லை. எதிர்காலங்களில் என்னென்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இது நாங்கள் இப்பொழுது பேசுகிற பேச்சு. தேர்தல் வருகின்ற பொழுது யார் பாராளுமன்றத்துக்கு கேட்பார்கள், யார் மாகாண சபைக்கு கேட்பார்கள், யார் உள்ளூராட்சி சபைகளிலே என்று யோசிக்கிறார்கள் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது. இதில் தேசிய காங்கிரஸின் கட்டுப்பாட்டில் இப்பொழுது அக்கரைப்பற்று மாநகர சபையும் பிரதேச சபையும் இருக்கிறது. தேர்தல் ஒன்று வந்தால் அதற்கு இப்போ நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? உங்களுடைய கட்சி தயாராக இருக்கிறதா? கட்சி தயாராக இருக்கிறது, மக்களும் தயாராக இருப்பார்கள். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இல்லை, இப்போ உங்களுடைய ஒரு வாக்குச்சரிவுக்கு பிறகு இடம்பெறுகின்ற ஒரு தேர்தலாக அந்த தேர்தல் இடம்பெறுவதன் காரணமாக உங்கள் தலைமைத்துவத்துக்கான ஒரு சவாலாக கூட அந்த தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அந்த மக்களுடைய மனநிலையை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். இந்த வாக்கு சதவீதத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதா? வாக்கு சரிவு அக்கரைப்பற்றில் இருக்கவில்லை. இல்லை, உங்கள் பகுதியில் இருக்கவில்லை, பிரதேசங்களில் மற்ற பிரதேசங்களில் இருந்தது. உங்கள் தொகுதியில் ஒட்டுமொத்தமாக? தொகுதியில் அல்ல, மாவட்டத்திலே பூரணமாக ஒரு இலக்கை நோக்கி பயணித்தால் நான் முன்பு சொல்லிவிட்டேன். ஆகவே அக்கரைப்பற்றில் அந்த பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களே, நீங்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் சுனாமினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நுரைச்சோலை வீட்டு திட்டம் முன்னாள் அமைச்சர் ஃபேரல் அஷ்ரஃபினால் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் அம்மக்களுக்கு அந்த 500 வீடுகளையும் வழங்குவதற்கு அத்தாவுல்லா தான் தடையாக இருந்தார் என்ற பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை கடந்த அதிர்வு நிகழ்ச்சியிலும் நான் கேட்க வேண்டும் என்றதே நேரம் போதாமையின் காரணமாக என்னால் கேட்க முடியவில்லை. இந்த குற்றச்சாட்டு உங்களுடைய பதில் என்ன?
இதை பற்றி பேசுவதாக இருந்தால் நீண்ட நேரம் நாங்கள் பேச வேண்டி வரும். உதாரணமாக அந்த மக்களுக்கு அந்த இடத்தில் கட்டுவதற்காக சுமார் அங்கே இருக்கின்ற 125 ஏக்கர் காணிகள், அத்தனை காணிகளையும் விடுவித்து, என்றால் அதற்கு முன்பும் அந்த காணிகளை வேறு மக்கள் அதை எடுக்க வேண்டும் என்று பாரிய பிரச்சனைகளும் சண்டைகளும் நடந்தது. சிலர் அங்கே பெரும்பான்மை மக்கள் சிலர் அங்கு சென்று அத்துமீறி குடில்கள் கட்டி அவைகள் போலீசாரால் இல்லாமல் செய்யப்பட்டு பாரிய பிரச்சனைகள் அங்கு நடந்தது. அதன் பிறகு அந்த காணியை மொத்தமாக விடுவித்து செய்ய வேண்டும் என்று அப்பொழுது இருந்த சந்திரிகா பண்டாரநாயக் அவர்களோடு பேசி அதற்கான பிளான் கூட நாங்கள் செய்து, கடைசியில் அவர் 10% தான் இப்பொழுது எல்லோருக்கும் கொடுக்கிறோம், மீதியை நான் தருகிறேன், நீங்கள் ஒரு பிளானை தயார் செய்யுங்கள் என்று நாங்கள் தயாரித்து அவருடைய அனுமதியோடு இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் நடைபெற்றது. அதற்கு முன்பு ஒரு 40 ஏக்கரை மாத்திரம் எடுத்து வீடு கட்டுவதற்காக இவங்கள் தீர்மானித்திருந்தார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த 40 ஏக்கரை மாத்திரம் எடுத்து நாங்கள் வீடு கட்டுவதன் மூலம் பாரிய குழப்ப நிலையும் பிரச்சனையும் அங்கே ஏற்படும். நாங்கள் ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் வீடுகளை அவர்களுடைய இருந்த இடத்திலேயே கட்டுவதற்கு பேசுவோம் என்று சந்திரிகாவோடும் பேசினோம். இருந்தாலும் சிலருக்கு வேறு அந்த சவுதியிலிருந்து வருகின்ற பணத்தினூடாக வீடுகளை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு அவர்கள் கட்டினார்கள். கட்டியதோடு பிரச்சனைகள் ஆரம்பித்தது. பிரச்சனைகள் ஆரம்பித்து நீதிமன்றத்திற்கு போனது. நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாகத்தான் அது கொடுக்க முடியாமல் இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் நீதிமன்றத்தில் அங்கு சொல்லப்பட்ட கடைசியாக அந்த உத்தரவின்படி சுனாமி வீடுகள் அழிவுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லாமல் காணிகள் இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதற்கான சட்டம் என்னவோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் காணி கொடுக்க முடியும், அந்த வீடுகளையும் கொடுக்க முடியும் என்ற நிலைமை வந்துதான் கடைசியில் ஒன்றுமே இயலாமற் போய் கடைசி நேரத்திலே நான் பணங்களும் அந்த மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான முதற்கட்ட பணமும் எடுத்து கொடுத்தேன். கடைசியாக இந்த விடயத்தை வேறு விதமாக முடிப்போம் என்று. ஆனால் எப்பொழுதும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரிந்தானே, நாங்கள் முட்டுக்கட்டை போட்டோம் அல்லது நாங்கள் கொண்டு போனோம், நாங்கள் கொடுத்தோம், பிரித்தோம் என்ற விடயங்கள் எல்லாம் அரசியலிலே சொல்லுவது சாதாரணமான விஷயம். ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் என்னுடைய பிரதேசம் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இதய சுத்தியாக எண்ணியவர்கள் நாங்கள். ஆகவே அந்த எண்ணங்களுக்கு ஒரு நாளும் பிழை வர மாட்டாது. காலத்தில் ஒவ்வொருவரும் பேசிவிட்டு போவார்கள். ஒவ்வொரு காலமும் இனவாதி என்று சொன்ன சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. இப்பொழுது நிலைமைகள் மாறிக்கொண்டு பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சர் அவர்கள், நீங்கள் கூறியிருந்தீர்கள் முதற்கட்டமாக பணம் வழங்கியதாக. எத்தனை பேர் அளவுகள் கொடுத்திருக்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் அந்த எனக்கு மறந்து போய்விட்டது, அந்த இது என்னிடத்திலே இப்பொழுது இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தகுதியுடையவர்களுக்கு முதற்கட்ட பணம் வழங்கப்பட்டது. அந்த பணத்தை கூட இன்னும் மீதியை வழங்க முடியாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நீங்களும் இப்போது அடிக்கடி கூறியிருந்தீர்கள், இந்த பேரம் பேசல் குறிப்பாக தேர்தல் காலங்களில் மக்கள் மத்தியில் முஸ்லீம் தலைமைகள் கூறுகின்ற விடயம், நாங்கள் உரிய தலைமைகளிடம் பேரம் பேசி இருக்கிறோம், சமூகத்தினுடைய அபிலாஷைகள் குறித்து உரிமைகள் குறித்து பேசியிருக்கிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இது என்ன பேரம் பேசல்? தலைவர் அஷ்ரஃபுடைய காலத்திலிருந்து பேசப்படுகிறது. அந்த காலத்தில் தலைவர் அஷ்ரஃப் பேசிய பேரம் பேசலுக்கும் இப்போது இருக்கிற தலைவர்கள் பேசுகிற பேரம் பேசலுக்கும், அதற்காக நீங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைமைத்துவம் இரண்டையும் மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக கூட இருக்கலாம், அல்லது ஏனைய சிறு சிறு கட்சிகளாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இது என்ன பேரம் பேசல்? அந்த பேரம் பேசல் என்பது உண்மையில் ஒரு சிறிய கட்சிகளுக்கு, சிறுபான்மை கட்சிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தலைவர் அஷ்ரப் அவர்கள் செய்து காட்டினார்கள். தொண்டமான் மரணித்த அமரர் தொண்டமான் அவர்கள் அதனை செய்து காட்டினார்கள். ஜனாதிபதி தேர்தல்களிலே ஜனாதிபதியாக வருகின்ற வேட்பாளர்களோடு பேசி தன்னுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குடியுரிமைகளை எடுத்து கொடுத்திருக்கிறார். அந்த மலையக மக்கள் மத்தியிலே தொண்டமானவர்கள். தலைவர் அஷ்ரப் அவர்கள் பிரேமதாஸ் அவர்களோடு பேரன் பேசி உடனடியாக அந்த 12% வெட்டிப்புள்ளி என்கின்ற தேர்தலிலே இருந்த சிறு கட்சிகளுக்கு இருந்த பிரச்சனையை 5% குறைத்தார் ஒரு முறை.
இன்னொரு தேர்தலிலே சந்திரிகா அவர்களோடு பேசி என்னுடைய மக்களுடைய மீள்குடியேற்றத்தை கவனிக்க வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் பேரன் பேசி அவருக்கு அந்த அமைச்சு வழங்கப்பட்டு நிறைய அந்த மீள்குடியேற்றங்கள் நடைபெற்றது. அதனால்தான் இன்றைக்கு புத்தளத்தில் நிறைய பேர் வடமாகாணத்து மக்களுக்கு நிறைய சேவைகள் அங்கே செய்து கொடுக்கப்பட்டது. அந்த பேரில் புத்தளம், அன்றாபுரம், புலனறுவை போன்ற இடங்களிலும் அந்த விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய மரணத்தின் பின்பு இதுவரையிலும் நான் நினைக்கவில்லை சமூக ரீதியான ஏதாவது பேரன் பேசல்கள் அந்த புள்ளிக்கு வருவதற்காகத்தான் நான் ஏனென்றால் இந்த பேரம்பேசல் என்கிற போது சமூகத்தில் இருக்கின்ற அடிமட்ட மக்களுக்கு இது புரிவதில்லை என்ன பேரம்பேசல் என்பது. ஆனால் அண்மை காலமாக இந்த பேரம்பேசல் என்பது பணக்கொடுக்கல் வாங்கலூடாக இடம்பெறுகிறது. அப்படித்தான் நானும் அதை கேள்விப்படுகிறேன். இத்தனை ரூபாய் இவ்வளவு பணங்கள் என்ற விஷயங்கள் தான் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. பேரம் பேசப்பட்டதாக அடிக்கடி இப்பொழுது பேச்சுகள் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் அங்கெங்கெல்லாம் இப்பொழுது கதைகள் போகிறது. உண்மையில் அந்த விஷயத்திலே நான் மிகவும் ஒரு திருப்தியோடும் ஒரு 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 சந்தோஷமாகவும் இருக்கிறேன். இதுகால வரையில் அப்படியான பேரன் பேசல்களிலே நான் ஈடுபட்டிருக்கவில்லை. குறிப்பாக அப்படி என்றால் தலைமைகள் அதனை செய்கிறது என்கிறீர்களா என்று நீங்கள் கேள்விப்படுகிறதான் நானும் கேள்விப்படுகிறேன். எனக்கும் உண்மையில் நான் காணவில்லை. ஆனால் அது கட்சிக்குள்ளும் வெளியிலும் பேசப்படுகின்ற ஒரு பேச்சாக நாங்கள் அதனை பார்க்கிறோம். உங்களுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். இப்பொழுது அண்மை காலமாக முஸ்லிம் அரசியல் தலைமைகள் தொடர்பில் செய்திகள் இணையதளங்களினூடாக பத்திரிகையோட ஒரு பகுதியில் வெளியாகின்றன. ஊழல் அல்லது மோசடி தொடர்பிலான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் அவை உண்மையோ பொய்யோ தெரியாது, எதையும் ஆதாரபூர்வமாக எங்களால் கூற முடியாது. ஆனாலும் எந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய பெயர் வரவில்லை. நீங்கள் அவ்வளவு சுத்தமானவரா? முடியுமானவரை நேர்மையாகத்தான் செய்திருக்கிறோம். அதாவது மிக முடியுமானவரை சுத்தமாகத்தான் நாங்கள் செய்திருக்கிறோம், செய்ய வேண்டும் என்றும் எண்ணுகின்றோம். ஆகவே பிழையாக வருவதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை என்று நான் கருதுகின்றேன். ஆகவே நேர்மையான அரசியல், நேர்மையான முறையில் மக்களுக்கான சேவைகளின் அடிப்படையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் பேச வேண்டிய முக்கியமான விடயம், இப்பொழுது ஒரு அரசியலமைப்பு மாற்றம் அல்லது ஒரு அரசியல் திருத்தம் குறித்து பேசப்படுகிறது. இதனூடாக ஒரு இனப்பிரச்சினைக்கு அல்லது தேசிய பிரச்சினைக்கு ஒரு தீர்வு முன்வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தேர்தல் முறை மாற்றம் குறித்து பேசப்படுகிறது. இந்த நிலையில் உங்களுடைய அரசியல் காலகட்டத்தில் எல்லா மக்களும் ஒரு காலத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள் கிண்ணியாவில் பேசிய விடயத்தை தூற்றினார்கள் என்று. பின்னர் அது போற்றக்கூடிய அளவில் அத்தாவுல்லா இந்த விடயத்தை எப்போதும் துணிந்து பேசக்கூடிய என்று சொன்னார்கள். அதுதான் வடக்கும் கிழக்கும் இணைந்திருக்கக்கூடாது, கிழக்கு பிரிந்திருக்க வேண்டும், வடக்கு வேறாக இருந்திருக்க வேண்டும் என்று. ஏன் நீங்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தீர்கள்? ஏன் வடக்கும் கிழக்கும் இணைந்திருந்தால் அங்கிருக்கிற முஸ்லிம் சமூகமும் தமிழ் சமூகமும் ஒன்றாக வாழ முடியாதா? உண்மையிலே கிழக்கு மாகாணம் மற்ற 8 மாகாணங்களைப் போல் அதுவும் ஒரு 9வது மாகாணம். இந்த மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வருகின்ற என்ற நிலைமை வருகின்ற பொழுது உண்மையிலே வந்திருக்க வேண்டியது கிழக்கு மாகாணத்திற்கும் ஒரு மாகாண சபை இருக்க வேண்டும். இப்பொழுது இருக்கிறார் போல் அதில் தமிழர்களும் முஸ்லீம்களும் கிட்டத்தட்ட சமனாக இருக்கிறார்கள். ஒன்றில் தமிழரோ அல்லது முஸ்லீமோ மாகாண சபையினுடைய தலைவராக இருக்க முடியும். வடமாகாணத்தில் நிச்சயமாக தமிழர் இருக்க முடியும். ஆகவே தமிழ் பேசுகின்ற 2 மாகாண சபைகள், மாகாண முதலமைச்சர்கள் என்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவைகள் இல்லாமல் ஏதோ ஒரு அடிப்படையிலே வடக்கோடு கிழக்கு மாகாணம் இணைந்ததனால் கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் பறிக்கப்பட்டது. முஸ்லிம் மக்களுடைய அபிலாசைகள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதன் மூலம் நாங்கள் வடகிழக்கு மாகாண சபையில் முஸ்லிம் மக்களினுடைய அரசியல் அதிகாரம், வாக்குகள் அல்லது பிரதிநிதிகள் இல்லாமலேயே அந்த சபை ஆளக்கூடிய, அந்த சபை நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த மாகாண சபையிலே நானும் இருந்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, கிழக்கு மாகாணம் தனிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தமிழர்களும் முஸ்லிம்களும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறார்கள், சகோதரங்களாக இருந்திருக்கிறார்கள். வடக்கும் கிழக்கும் இணைத்ததன் பிறகுதான் பொதுவாக தமிழர்கள் அல்ல, தமிழ் பேரினவாதம் என்கின்ற ஒரு நிலைமை உருவாகி
முஸ்லீம்களுடைய காணிகளை பறிக்க நினைப்பதும் அல்லது குடியேற்ற முடியாமல் தடுப்பதும், இப்பொழுது கூட வடமாகாணத்திலே குடியேறப் போகின்றவர்கள் தொடர்பாக பேசுகின்ற தமிழ் ஊடகங்கள் நிறைய முஸ்லீம்களை பிழையாக பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமைகளெல்லாம் அறிந்துதான் ஒன்றில் வடகிழக்கு இணைந்தால் அது நிபந்தனையோடு இணைய வேண்டும் அல்லது கிழக்கு பிரிந்திருக்க வேண்டும் என்று தலைவர் அஸ்ரப் அவர்கள் போராடினார்கள். அந்த காரணங்களுக்காகத்தான் நிறைய முஸ்லிம் மக்கள் அவருக்கு தன்னுடைய ஆணைகளை வழங்கினார்கள். ஆகவே அவர் முடியுமானவரை இருந்த அரசியல் தலைமைகளெல்லாம் அவர் பேசி பார்த்தார். எனக்கு தெரிய எல்லோரும் வந்து பேசுவார்கள். கடைசியில் நிபந்தனை என்கின்ற விடயம் வருகின்ற பொழுது அவர்கள் எங்களை கணக்கெடுக்கவில்லை. எனக்கு நிறைய அதில் அனுபவம் இருக்கிறது. அவர் கடைசியாக பாராளுமன்றத்திலே பேசுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கூட வடகிழக்கு இணைப்பு தொடர்பாக பேசுகின்ற கடைசி குரல் என்னுடைய குரலாக இருக்கும். நீங்கள் முறையாக அதனை செய்யாவிட்டால் வடக்கு கிழக்கும் அது முன்பிருந்தது போன்று தனித்தனியாக பிரிவதற்கு என்னுடைய சமூகம் கோரும் என்று அவர் பாராளுமன்றத்திலே கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள் அங்கு ஏற்பட்டது. இயல்பாகவே தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இருந்த அந்த சந்தோஷம் இல்லாமல் போனது. ஆகவே தான் நாங்கள் வடக்கும் கிழக்கும் பிரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தோம். கிழக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுக்கும் எந்த விதமான ஒரு விமோசனமும் அந்த வகையிலே கிடைக்கவில்லை. முஸ்லீம் மக்களுக்கு கிடைக்கவில்லை. அரசியல் ரீதியாக வடகிழக்கு மாகாண சபையிலே பலமிழந்தவர்களாக முஸ்லீம்கள் காணப்பட்டார்கள். ஆகவே இந்த நிலைமைகள் ஒரு பெரும் காரணிகளாக இருந்தது. ஏன் அதனுடைய கடைசி காலங்களில் கூட முஸ்லீம்கள் தனித்தரப்பாக இந்த விடயம் தொடர்பாக பேச வேண்டும் என்பதற்கு கூட அங்கே இடம் கொடுக்கவில்லை. நோர்வேயினுடைய ஒப்பந்தம் நடக்கின்ற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது அங்கு வாழும் ஏனைய சிறு குழுக்கள் என்கின்ற ஒரு வசனம்தான் பாவிக்கப்பட்டிருந்தது. முஸ்லீம் என்ற பெயர் கூட அங்கே இருக்கவில்லை. இந்த நிலைமைகளை எல்லாம் மையமாக வைத்துத்தான் நாங்கள் கிழக்கு மாகாணம் பிரிந்து தமிழர்களும் முஸ்லீம்களும் அங்கு வாழ்கின்ற சிங்கள மக்களும் அப்பொழுதுதான் நிம்மதியாக வாழலாம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக தள்ளப்பட்டோம். எனவே தான் தலைவர் அஸ்ரப் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து அதனை சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது. உண்மையிலேயே இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு என்னை பொறுத்தவரையில் அது ஒரு பாரதூரமான ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லிம்களில் 1/3 மாத்திரம்தான் வடகிழக்கிலே வாழ்கிறார்கள். 2/3 வடகிழக்கிற்கு வெளியில் வாழ்கிறார்கள். இது ஒரு பாரதூரமான விஷயம். வடகிழக்கிற்கு வெளியில் வாழ்கின்றவர் முஸ்லீம்கள், வடகிழக்கு உள்ளும் வாழ்கின்றவர் முஸ்லீம்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அவங்கள் வேறு வேறு ஒரு 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 அமைப்புக்குள் உள்ளாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். உதாரணமாக நாங்கள் வடகிழக்கு இணைவதற்கு ஆதரவாக நாங்கள் இருந்தால் இங்கே இருக்கின்ற பேரினவாதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது அப்படியான அரசியல் செய்கின்றவர்கள் வடகிழக்குக்கு வெளியிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு குந்தகங்களை ஏற்படுத்த முடியும். உங்களுக்கு எல்லாம் அங்கே நீங்கள் நினச்சி கொடுத்தாச்சு, நீங்கள் போங்கிற விஷயங்கள் வர வேண்டி வரும். ஆகவே இதெல்லாம் மையமாக வைத்து, இந்த விடயங்களை மையமாக வைத்து தான் கிழக்கு மாகாணம் பிரிய வேண்டும், கிழக்கு மாகாணம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். சிலர் என்னை அப்பொழுது சாதாரணமாக தமிழ் மக்கள் என்னை இனத்துவேசியாக காட்ட வழிகிட்டார்கள். ஆனால் இப்பொழுது உண்மையிலே கிழக்கு மாகாணத்தில் தமிழ் முஸ்லீம் மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. அவர்களுக்குள் ஒரு பிளவில்லை, ஒரு பிரச்சனை இல்லை. எல்லோரும் பழைய நிலைக்கு மீண்டிருக்கிறார்கள். இது இப்படி இருக்க பாருங்கள். இப்போ கிழக்கு மாகாணம் வடக்கும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இன்றைய தமிழ் தலைமைகள் நாங்கள் ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம். அந்த தலைமைகள் அம்பாறை மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் முஸ்லீம்கள் பெருவாரியாக இருக்கின்ற இடங்களிலே இருந்து அவர்கள் பிரிந்து செல்ல முனைகிறார்கள். எத்தனையோ பிரதேச சபைகளை அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் வேறையாக இருக்க போகிறோம் என்று பிரிந்து துண்டாடி போயிருக்கிறது. மக்கள் அல்ல, அந்த மக்கள் என்பதை விடவும் ஒவ்வொரு காலத்திற்கு காலம் வந்த அரசியல் தலைமைகள் அவ்வாறு கொண்டு போயிருக்கிறார்கள். அதே போன்று இன்று கூட கல்முனையில் கூட ஒரு நகர அபிவிருத்தியை செய்ய முடியாமல் எல்லை எங்கே, அங்குதா இங்குதா என்று இன்னமும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வடகிழக்கு இணைந்து வாழ வேண்டும், வடகிழக்கு இணைந்து அங்கு தமிழர்களும் முஸ்லீம்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசியல் தலைமைகள்
கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லீம்களின் சில இடங்களிலிருந்து ஏன் பிரிய விளைகிறார்கள்? ஆகவே இவைகளெல்லாம் ஒரு பாரதூரமான எதிர்காலத்தில் பாரதூரமான பிரச்சனைகளை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக கிழக்கு மாகாணம் பிரிந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அதுதான் இப்பொழுது யதார்த்தமாக நடந்தும் இருக்கிறது. அரசியல் ரீதியாக இப்பொழுது சிலர் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முதல் இந்த நாட்டினுடைய அரசு அதனை ஏற்றுக்கொள்கிறதா என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இங்கே இருக்குது. நாங்கள் சேர்ந்து போகிறோம், சேர்வதற்கு ஆதரவளிக்கிறோம் என்று வடகிழக்குக்கு வெளியிலே வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுப்பதற்கு நாங்கள் தயாரில்லை. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைப்பாடு கிழக்கு மாகாணம் தனி மாகாணம் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். சேர வேண்டும் என்று அரசாங்கமும் தமிழ் கட்சிகளும் அரசாங்கம் ஒத்து முடிவெடுக்கின்ற சூழ்நிலை வருகின்ற ஒரு நிலைமை வந்தால் முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதை அவர்கள் முதலில் சொல்ல வேண்டும். தலைவர் அஷ்ரஃபுடைய ஒரு கோரிக்கையாக இருந்த நிபந்தனையுடன் கூடிய ஒரு இணைந்த வடகிழக்கில் ஒரு ஆதரவு வழங்குவதாக இருந்தால் ஒரு தனியலகு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒன்றை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்றுக்கொண்டால் அது போதுமானது என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? அந்த 2000ஆம் ஆண்டு தலைவர் அஷ்ரப் அவர்கள் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த அந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், அதில் உண்மையிலேயே கடைசியாக சொல்லப்பட்டிருந்த விடயம் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மாவட்ட மக்களும் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் மத்தியிலும் ஒரு சர்வஜன வாக்குரிமை நடாத்தி அவர்கள் வடக்கோடு சேருவதற்கு விருப்பமாக ஆதரவளித்தால் தென்கிழக்கு என்கின்ற ஒரு விடயம் பிறக்கும். அவர்கள் சேருவதில்லை என்றால் கிழக்கு மாகாணம் தனியாக இருக்கும். இதுதான் அந்த டிராஃப்டிலே இருந்த ஒரு விடயம். உண்மையில் அவைகளையெல்லாம் ஒரு புறம் வைத்துவிட்டு உண்மைக்குண்மையாக தமிழர்கள் என்பதை விடவும் நான் பொதுவான தமிழர்களை சொல்லவில்லை, தமிழ் இந்த அரசியல்வாதிகள் அல்லது பேரினவாதிகள் என்று நாங்கள் நினைக்கின்றவர்கள் உண்மைக்குண்மையாக நாங்கள் இப்படி செய்வோம் என்று ஏதாவது ஒன்றை இதுவரை சொல்லியிருக்கிறார்களா? தலைவர் அஷ்ரப் அவர்களோடு எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது, எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு தெரிய, நாங்களும் சேர்ந்து போன எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நடக்கவில்லை. எனவே தனியலகு என்பது கூட ஒரு சிறிய ஒரு பிரதேசத்தை தனியலகாக எடுக்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பாக மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லீம்களும் திருகோணமலை மாவட்ட முஸ்லீம்களும் அதற்கு எதிர்ப்பாக இருந்திருக்கிறார்கள். நிலத்தொடர்பற்ற என்ற ஒரு விடயம் வருகின்ற பொழுது நிலத்தொடர்பற்ற முறையிலே முஸ்லீம் கிராமங்களும் இணைக்கப்படுகின்ற அதேவேளை தமிழர் கிராமங்களும் நிலத்தொடர்பற்ற முறையிலே வடக்கோடு இணைய வேண்டிய தேவை வரும். நமக்கு நிலத்தொடர்பு இல்லாமல் போகின்ற பொழுது தமிழர்களுக்கும் நிலத்தொடர்பு இல்லாமல் போகும். இது எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு நிலத்தொடர்பற்ற என்கின்ற ஒரு நிலைமை, இதனை தலைவர் அஷ்ரஃபுடைய காலத்தில் நீண்ட நாட்கள் செலவழித்ததனை பேசியிருக்கிறோம். இது எவ்வளவு தூரம் முஸ்லீம்களுக்கு பலனளிக்கும் அல்லது தமிழ் மக்களுக்கு பலனளிக்கும்? இது இருக்கின்ற பிரச்சனையை இன்னும் அதிகரிக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் இது கொண்டு வரும். அதாவது போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டால் நிலத்தொடர்பற்ற முறையிலே ஒரு கிராமத்தில் முஸ்லீம் போலீஸும் மற்றொரு கிராமத்தில் தமிழ் போலீஸும் இருந்து இப்பொழுது சாதாரணமாக வழக்கமாக நடக்கின்ற இனக்கலவரங்கள் உத்தியோகபூர்வமான கலவரங்களாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறிய நாடு, சிறிய மாகாணம், நாங்கள் 2 சமூகம் அல்லது 3 சமூகம் வாழ்கிறோம். எங்களுக்குள் உண்மையாக வாழ்வதற்கான என்ன வழி இருக்கிறது என்பதை உண்மைக்குண்மையாக தமிழ் தலைமைகள் பேச வேண்டும். முஸ்லீம்கள் என்பதை தனித்தரப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் அங்கு வாழும் சிறு குழுக்கள் என்று தான் கடைசி வரையும் சொல்லிக் கொண்டிருந்த இந்த அரசியல் தலைமைகள் எவ்வாறு இதனை பற்றி பேசப்போகிறது என்பதுதான் இங்கே இருக்கின்ற விஷயம். ஆகவே தனி அலகு என்பது யாருக்கும் எதிர்ப்பான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதற்குரிய வாய்ப்பு என்ன இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு ஒத்துக்கொண்டால் அரசியல் எது தனி அலகு, எந்த பிரதேசம்? உதாரணமாக தென்கிழக்கு அலகைத்தான் நாங்கள் தரப்போகிறோம் என்று சொன்னால் கூட திருகோணமலையினுடைய முஸ்லீம்களும் அல்லது தமிழர்கள் மட்டக்களப்பினுடைய முஸ்லீம்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களா?
அது ஒரு தர்மமாகுமா? அது ஒரு 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 இயற்கைக்கு மாறான ஒரு விஷயமாக இருக்கும் அல்லவா அந்த விஷயம்? எல்லோரும் கிழக்கிலே நான் நினைக்கிறேன் முஸ்லீம்களும் தமிழர்களும் கிட்டத்தட்ட சமனாக இருக்கிறார்கள் வீதாசாரப்படி அங்கே இருக்கின்ற குடிப்பரம்பல். இந்த சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்திற்குள் எவ்வாறு நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், வடமாகாணத்திலே வாழ்கின்றவர்கள் எவ்வாறு சந்தோஷமாக வாழ வேண்டும், வடகிழக்கிற்கு வெளியிலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் சிங்கள மக்கள் எவ்வாறு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற அரசியல்களை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர, காலத்திற்கு காலம் இன ரீதியாக சூடாக்கி மக்களை சூடேற்றி அதன் மூலமாக அரசியலை செய்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் போகக்கூடாது என்றால் எங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் இந்த இந்த விடயத்திலே நிறைய இருந்திருக்கிறது. ஏதாவது ஒரு விடயம் வருகின்ற பொழுதும் ஊடகங்களிலே மிக தாறுமாறாக பேசுவார்கள். பேசிவிட்டு அந்த தேர்தலை மட்டும் கடத்துவார்கள். அதற்கு பிறகு அது அப்படியே கைவிடப்பட்டுவிடும், ஒன்றுமே இருக்க மாட்டாது. அப்படி உங்களுடைய காலத்திற்குள்ளும் எத்தனையோ விடயங்களை நீங்கள் அனுபவ ரீதியாக கண்டிருப்பீர்கள். எதனை பேசினார்கள், எதற்காக பேசினார்கள், எப்பொழுது பேசினார்கள், அதனுடைய நிலைமை என்ன, இப்பொழுதும் அதுக்கு என்ன நடந்திருக்கிறது, அவைகளெல்லாம் தேர்தலுக்காக பேசப்பட்டவைகள். தேர்தலுக்காக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்க முடியாது. நாம் பல அதாவது ஒரு வரலாற்று யுத்தத்தை சந்தித்திருக்கிறோம், சுனாமியை போன்ற அழிவுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரே ஜனாதிபதியும் ஒரே பாராளுமன்றம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இருப்பதனை கண்டிருக்கிறோம். ஜனாதிபதி ஒரு கட்சியிலும் பாராளுமன்றம் இன்னொரு கட்சியிலும் இருப்பதனை நாங்கள் கண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒரே கட்சிக்குள் ஒரு குழு ஜனாதிபதியாகவும் இன்னும் ஒரு கட்சி பாராளுமன்றத்திலும் என்று ஒரு வித்தியாசமான அரசியல் போக்குகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் போக்குகளில் பின்னணியிலே எதிர்காலத்தில் மொத்தமாக இந்த நாட்டில் எவ்வாறு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாடு இல்லாமல் நாம் இல்லை. நாம் யாரும் பாகிஸ்தானுக்கோ இந்தியாவுக்கோ சவுதிக்கோ போவதல்ல. இந்த நாடு என்பது மிக முக்கியமானது. நாட்டுப்பற்றில்லாமல் யாருமே இங்கு வாழ்ந்திட முடியாது. நாட்டுக்குள் இருந்து கொண்டு தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கும். எனவே நாடு என்பது பெரும்பான்மை சிங்கள மக்களையும் சிறுபான்மை தமிழ் முஸ்லீம் மக்களையும் கொண்ட நாடு. ஆகவே இந்த நாட்டிலே நிம்மதி தமிழர்களுக்கு இல்லாமல் ரெண்டு சமூகம் வாழ முடியாது, சிங்கள மக்களுக்கு இல்லாமல் மற்ற ரெண்டு சமூகம் வாழ முடியாது, முஸ்லீம் சமூகத்துக்கு இல்லாமல் அவர்கள் வாழ முடியாது. இவ்வாறான ஒரு பொறிக்குள் நாங்கள் இருக்கின்ற நாங்கள் கடந்த கால அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் எவ்வாறு நாட்டில் நாங்கள் வாழ்வது, நாட்டில் சிங்கள மக்களோடு எவ்வாறு வடகிழக்குக்கு வெளியில் உள்ள முஸ்லீம்கள் வாழ்வது, வடகிழக்குக்குள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களோடு எவ்வாறு வாழ்வது என்கின்ற இதே சுத்தியான அரசியலுக்கு வர வேண்டும். அது இல்லாமல் போகின்ற பொழுது நீண்ட தூரம் அதனை ஓட்டிச் செல்ல முடியாது. சரி, காலம் அதற்கு பதில் சொல்லும். அதே நேரத்தில் தேசிய காங்கிரஸ் தேசிய தலைவர் அவர்களே, ஒருவேளை வடக்கும் கிழக்கும் பிரிந்த நிலையில் கிழக்கு மாகாணம் தனியாக இருக்கிறது, இந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் மாகாண சபை கையளிக்கப்படுகின்றன என்று வைத்துக்கொண்டால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதிகாரங்கள் அதிகமாக கொடுப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் உண்மையில் காணி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். சிலது மத்திய அரசாங்கத்திற்கு தேவையான சில விடயங்களை வைத்துக்கொள்ள வேண்டும். போலீஸ் அதிகாரங்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டிற்கு நலவா என்று நாங்கள் அதனை முதலிலே பார்க்க வேண்டும். இந்தியா போன்ற நாட்டிலே தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு இலங்கையை விட எத்தனையோ மடங்கு அந்த மாநிலமே பெரிதானது. ஆனால் இங்கு அப்படி இல்லை. இந்த நாட்டிற்கு வடகிழக்குக்கு மாத்திரம் கொடுப்பதல்ல போலீஸ் அதிகாரம். கொடுக்கின்ற பொழுது நாடு முழுவதும் இருக்கின்ற 9 மாகாணங்களுக்கும் அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த அதிகாரங்கள் சில வேளைகளில் ஒரு வீணான சிக்கல்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்துமா என்பதனையும் நாடு என்ற ரீதியில், நாட்டிலே வாழ்கின்றவர்கள் என்கின்ற ரீதியில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அந்த அதிகாரங்களை நாங்கள் கேட்பதற்கு இலகுவாக இருக்கும், நல்லது என்று தோற்றம் போல் எங்களுக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் அது எவ்வாறு இருக்கும் என்பதை உண்மையில் நாம் எல்லோரும் இங்கே அரசியல் தலைமைகள், நாட்டிலே உள்ள முக்கியஸ்தர்கள் சேர்ந்து அவை நல்லவை என்று தீர்மானித்தால் கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அதே நேரத்தில் இப்போது நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை ஒரு கட்சி தலைவர் என்ற வகையில் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் அதனை நான் பேசுவது முறையில்லை என்று நான் நினைக்கின்றேன். என்றால் நாங்கள் அவதானிகளாக இருக்கிறோம். வாக்கு போட்டவர்கள் உண்மையில் அதனை யார்களுக்கெல்லாம் போட்டார்களோ
அவர்களிடத்திலே அவர்கள் கேட்க வேண்டும் என்ன நடந்திருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல தேர்தலுக்கு முதல் ஒவ்வொருவரும் பேசிய பேச்சுக்களை அந்த நாடாக்களை நீங்கள் மீட்டு உங்களுடைய ஊடகத்தில் பத்திரிகைகளில் மற்ற ஊடகங்களிலே வந்தவைகளை எல்லாம் நாளுக்கு நாள் ஒவ்வொருவரும் பேசியவைகளை எல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு அவர்களிடம்தான் இந்த கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும். உண்மையில் என்ன நடந்திருக்கிறது, என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சிறுபான்மை சமூகத்துக்கு என்ன நடந்திருக்கிறது, குறிப்பாக முஸ்லீம்களுக்கு என்ன நடந்திருக்கிறது. உண்மையில் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் எனக்கு நான் அன்றும் யாரோடு பேசிக்கொண்டிருந்தேன். ஒரு முறை முசலிக்கு நான் அந்த பிரதேச சபை தொடர்பாக நானாட்டான் பிரதேச சபைக்கு நான் போகின்ற பொழுது அந்த பிரதேசத்தை பார்த்துவிட்டு நான் மிகவும் கவலை அடைந்தேன். இந்த காடுகளை அழித்து எப்பொழுது இதனுடைய உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்து இவர்கள் செய்ய போகிறார்கள் என்று நான் கவலை அடைந்தேன். அதே போன்று இனவாதங்கள் தொடர்ச்சியாக பேசி தேர்தலுக்காக பேசியவர்கள் ஊடகங்களிலே அவர்கள் பேசியவற்றில் எத்தனையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை ஊடகவியலாளர்கள் உங்களை போன்றவர்கள் அவர்களிடத்திலே கேட்க வேண்டும். சாதாரணமாக சில சமயங்களில் இருந்தவற்றை ஊதிக்கெடுத்து விட்டதாக அதிகமான கருமங்கள் இருக்கிறது. விவசாய பரம்பரைகள் அதிகமாக வாழ்கின்ற நாடு அம்பாறை, அப்படி அன்றாபுரம், புலனறுவை போன்ற பிரதேசங்களிலே இருக்கின்ற விவசாயிகள் வாழ முடியாமல் இவற்றையெல்லாம் நான் சொல்லவில்லை, ஊடகங்கள் உங்களை போன்ற ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. நெல்லினுடைய வழக்கத்துக்கு மாறாக நெல்லினுடைய விலை குறைவு, அரிசியினுடைய விலை அதிகம், நுகர்வோருக்கும் வாங்க முடியாது, விவசாயிக்கு நெல்லை விற்க முடியாது, உரத்தினுடைய இவ்வாறு பல பிரச்சனைகளை இன்று ஒரு 6 மாதத்திற்குள் நாங்கள் நேரடியாக ஊடகங்களிலே பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு ஒரு புறம் இருக்கு. உங்களுடைய பார்வையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ஒரு குழுவினர் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய செயற்பாடுகள், அதே நேரத்தில் அவர்கள் வெளியிட்டு வருகின்ற இனவாத கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது என்னை பொறுத்தவரையில் இந்த நல்லாட்சியில் இந்த இன ரீதியாக பேசி வந்தவர்கள் எல்லோரும், வாக்கெடுத்து வெல்ல வைத்தவர்கள் எல்லோரும் இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு மாற்றம் வருகின்ற இந்த சமயத்தில் அவர்கள் அரசியல் அந்த யாப்பிலேயே நிறைய விஷயங்களை கொண்டு வர முடியும். அதாவது இந்த நாடு பௌத்த நாடு என்று ஒரு புறம் இருந்தாலும் ஏனைய மதத்துடையவர்கள் இனங்கள் அவர்களுடைய சுய உரிமையோடு வாழ முடியும் என்று கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது, யாப்பில். இப்பொழுது அவையெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் அதே கான்ஸ்டியூஷனில் நாங்கள் இப்போ சொல்லலாம், இனவாதங்களை பேசி மதங்களை புண்படுத்துகின்றவர்கள், மற்ற இனத்தவர்களை புண்படுத்துகின்றவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் அவர்களை தண்டிப்பதற்குமான ஒரு விடயத்தை கொண்டு வர முடியும். யாரும் இனவாதம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இனவாதம் நாங்களும் பேசியிருக்கிறோம், மற்றவர்களும் பேசுகிறார்கள், தமிழர்கள் பேசுகிறார்கள், எல்லோரும் இப்பொழுது இனவாதம் தான் பேசுகிறார்கள். இனவாதம் அல்லது பிரதேசவாதம், இந்த 2 வாதங்களை வைப்பதன் மூலமாகத்தான் இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் எல்லோரும் தாங்கள் பதவியை எடுக்க முடியும் என்று யோசிக்கிறார்கள். அதற்கு காரணிகளாகவும் நாங்களும் இருந்திருக்கிறோம். நான் முன்பு சொன்னோன்னு தெரியாது, 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவிற்கு மக்கள் வாக்கு போடவில்லை. 10ஆம் ஆண்டு கட்டாயம் போட வேண்டிய வடகிழக்கு மக்கள் போடாத சூழ்நிலையில் அந்த மக்கள் இன்னும் ஒருவரை கொண்டு வந்து போட வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இனவாத போக்குகளும் பிரச்சனைகளும் வருகின்ற சூழ்நிலையில் எந்த மனிதனும் அவனுடைய ஒரு விடயம் இருக்கிறது, தன்னுடைய அரசியல் இருக்கிறது. அவை உதவி செய்துவிட்டு நாங்கள் போய் அவர்களிடத்திலே ஏதாவது கேட்பதும் இல்லை. தொடர்ச்சியாக இப்படியே இருக்க வைத்துவிட்டு மற்றவர்களிடம் நாங்கள் உதவி நாடுவது, நாங்கள் மாத்திரம்தான் பேச வேண்டும், மற்றவர்கள் பேசக்கூடாது இனவாதம் என்று நினைக்கின்ற போக்குகள் நிறைய இருக்கிறது. நம்மவர்களும் பேசுகிறார்கள். மொத்தத்திலே இனவாதம் பேசுகின்ற இனங்களை, இனவாதம் என்பது தன்னுடைய இனத்திற்கு வாசியாக இனத்தை பாதுகாப்பதற்கு பேசுவதல்ல இனவாதம். தன்னுடைய இனம் மட்டும் இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்கக்கூடாது என்று பேசுவதுதான் இனவாதம். அப்படியான அந்த இனவாதம் பேசுகின்றவர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வர முடியும். இவர்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும்
இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே இவர்களால் அதனை செய்ய முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது எல்லா கட்சிகளிலும் குறிப்பாக முஸ்லிம் கட்சிகள் அனைத்துமே இந்த அரசியலமைப்பு மாற்றம் தொடர்பான விடயத்தில் மௌனமாக இருக்கின்றன. தேசிய காங்கிரஸ் இந்த விடயத்தில் என்ன செய்ய போகிறது? நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அதாவது ஒரு திட்ட வரைப்பு வைத்திருக்கிறீர்களா? எங்களுக்குள் நாங்கள் பேசுவதற்கு முன்பு மக்களினுடைய கருத்துக்கள் அறியப்பட்டு கொண்டு வருகிறது. அரசாங்கம் எதை முன்வைக்கப் போகிறது என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அரசாங்கம் முன்வைக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அவர்கள் எது எங்களுக்கு பாதகமானவை என்பதை எங்களால் பார்க்க முடியும். ஆனால் குறிப்பாக நான் சொன்னது போன்று மிக முக்கியமான விஷயம், எல்லா இனங்களும் வாழ்வதற்கான சட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு இனம் மற்ற இனத்தை தூற்றுகின்ற அந்த நிலைமை இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் முதலாவது விஷயம். எங்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படாமல் இப்படியே இருப்பது சிறுபான்மைக்கு பாதுகாப்பு. அதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் ஒரு ஜனாதிபதியை தோற்கடித்து கூட நாங்கள் அண்மையிலே காட்டியிருக்கிறோம். தங்கள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இவர் எங்களுக்கு இப்படி பிழை செய்திருக்கிறார் அல்லது தடுக்கவில்லை என்கின்ற காரணங்களால் சிறுபான்மை மக்கள் வாக்கு போட்டு அந்த ஜனாதிபதியை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். அந்த பலம் இருப்பதாக இருந்தால் ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும். தொகுதி வாரியான தேர்தல் முறை என்பதை விட இப்பொழுது இருக்கின்ற முறை தேர்தல் முறையே இருக்க வேண்டும். அதுதான் சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் பொருத்தமானது. நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். சிறுபான்மை மக்கள் எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே வாக்களித்த சிறுபான்மை மக்கள் எல்லோரும் இந்த நாட்டின் தலைமைகளுக்கும் பாராளுமன்றத்திலும் அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஜனாதிபதி முறை அதிகாரங்களை குறைத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த ஜனாதிபதி முறையையும் இருக்கச் செய்ய முடியும். நான் நினைக்கின்றேன் கிழக்கு மாகாணத்தில் சிவில் அமைப்புகள் ஏனைய இடங்களில் கூடுகின்ற சிவில் அமைப்புகளும் இந்த கருத்துக்களையே சொல்லுகிறார்கள். தமிழ் புத்திஜீவிகளும் இதனையே சொல்லுகிறார்கள். அதாவது ஜனாதிபதி முறை இருக்க வேண்டும், இந்த தேர்தல் முறை இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் முறைதான் சிறுபான்மைக்கு உகந்தது என்ற விடயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விடயங்களே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் அவர்களே, என்னுடைய கடைசி கேள்வி. இப்போது குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தொடர்பில் அதிருப்தியான சில கருத்துக்கள் நிலவுகின்றன. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த கட்சியில் இருந்த பல பழைய உறுப்பினர்கள் அல்லது ஸ்தாபகர்களாக இருந்தவர்கள் இப்போது அதிருப்தியுற்று சில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள், ஊடக அறிக்கையினை வெளியிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு கருத்து வருகிறது, கிழக்கிலிருந்து ஒரு தலைமைத்துவம் அல்லது முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமைத்துவம் வழங்கப்படும் இடமாக கிழக்கு இருக்க வேண்டும், கிழக்கிலே இருந்து ஒரு தலைமை உருவாக வேண்டும் என்று. அப்படியென்றால் இந்த அதிருப்தியாளர்களோடு தாவுல்லா முன்னாள் அமைச்சர் அவர்களும் இது தொடர்பில் பேசுகிறாரா அல்லது அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கிறதா? இன்னும் ஒரு கட்டத்தில் ஒரு பத்திரிகை செய்தியிலும் படித்தேன், தலைவர் அஷ்ரஃபுடைய மகனையும் அரசியல் களத்தில் இறக்க பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக. அவருடைய விருப்பு வெறுப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது தெரியாது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அங்கிருந்து உடைந்து வருகின்றவர்கள் அல்லது உடைத்து வருகின்றவர்களோடு சேர்ந்து நாங்கள் யாருக்கும் சதி செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எங்கள் மத்தியிலே இல்லை. கிழக்கு மாகாணத்தில் தலைமை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை மக்கள் விளங்குகின்ற அளவிற்கு இப்பொழுது தலைமைத்துவம் அதனை நிரூபித்திருக்கிறது என்னுடைய பார்வையில். இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு பொழுதும் கிழக்கு மாகாணத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஏனென்றால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இப்பொழுது இருக்கின்றவரை தலைவராக்கினோம். மிகவும் பிரமாண்டமான கூட்டங்களில் கூட மிகவும் உறுதுணையாக நாங்கள் இருந்தோம். ஆகவே இங்கு மாகாணம் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. ஆனால் குறிப்பாக கிழக்கு மாகாணம் என்கின்ற அந்த செறிவாக முஸ்லீம்கள் வாழுகின்ற அந்த தொகுதிகளும் அந்த வாக்குகளின் பலங்களையும் வைத்து கொண்டுதான் வடகிழக்கிற்கு வெளியிலே வாழ்கின்ற மக்களது உரிமைகளையும் பேசுகின்ற ஒரு தளமாக அதனை இந்த கட்சி அமைக்கப்பட்டது. கடைசியில் சில சமூகத்தினுடைய பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாமலும், பொதுவாக இந்த உங்களுக்கு தெரியும் இந்த நோர்வே உடன்படிக்கை அந்தந்த விடயங்கள் எல்லாவற்றிலும் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தான் எங்களை போன்றவர்கள் ஒரு காலகட்டத்திலே மிகவும் மூத்தவர்கள் வெளியானோம். டாக்டர் உஸ்மான் லபை, நான், ஜுவைர் அதாவது சுபைதீன் ஆஜியார், அதேபோல் டாக்டர் அஃப்ரத் போன்ற பெரும் மூத்த போராளிகள். நான் தவிசாளராக இருந்தவன். அடுத்த ஆள் டெப்யூட்டி லீடர் டாக்டர் உஸ்மான் லபை போன்றவர்கள் நாங்கள் வெளியாகினோம்.
அதில் எஞ்சி இருந்தது பழையவர்கள் என்று மதுருக்கனி மரணித்து விட்டார். நான் நினைக்கிறேன் ஹசன் அலி மாத்திரம்தான் அந்த பழையவர்கள் என்று, மற்றவர்களெல்லாம் இடையிலே சேர்ந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் நாங்கள் வெளியிலே வருகின்ற பொழுது சிலர் வந்தார்கள், சிலர் இருந்தார்கள். அவர்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தார்கள். நாங்கள் நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் வெளியேறினோம். நம்பிக்கை இல்லாமல் வெளியேறி நாங்கள் வெளியேறியதற்குரிய அந்த காரணம் என்னவோ அந்த காரணத்தை மக்கள் மத்தியிலே சொல்லி அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுத்தோம். அதில் ஒன்றுதான் பயங்கரவாதத்தை ஒழித்தது. நாட்டிலே வடகிழக்கும் பிரிந்து இன்று நிம்மதியாக நாடு முழுவதும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு நாங்கள் பிரிந்து வந்து வேறு அணி உருவாக்கியதன் மூலம்தான் அது ஏற்பட்டது. ஆனால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இன்று காலத்திற்கு காலம் கிழக்கு மாகாண மக்களை பாவிக்கின்ற ஒரு விடயமும் வாக்குகளை பெறுவதற்காக என்றும் அரசாங்கத்தோடு பேரன் பேசுகின்ற என்ற விஷயங்கள் வேறு வகையான பேசலாக இருப்பதனையும் விளங்கி கொண்ட கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் வெளியேறுவதும் அல்லது எதிரான கருத்துக்களை சொல்லி வருவதாக நானும் சில ஊடகங்களில் பார்க்குறேன். தவிர எனக்கு அவருடைய உட்பூசல்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அவை கடைசியில் எதை சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது கிழக்கு மாகாணத்தினுடைய ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும், ஒருவர் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை இந்த தலைவர் நிரூபித்திருக்கிறார் என்பதை அது சொல்லுகிறது. இருக்கின்ற தலைவர் அதை நிரூபித்திருக்கிறார். ஆனால் அது கிழக்கு மாகாண மக்களுடைய அபிலாஷை அல்ல. அப்படி ஒரு காலத்தினுடைய தேவை வந்ததை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்கின்ற விடயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சார், நன்றி. தேசிய காங்கிரசின் தேசிய தலைவர் அவர்களே, அதொரு நிகழ்ச்சியில் நாங்கள் 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக பேசியிருக்கிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. இத்துடன் அதிர்வு நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. அடுத்த அதிர்வு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.